ஏன் கிருபையின் மேல் கிருபைய தேவன் நம்மளுக்கு தராரு அப்படின்னா, தேவன் பலவீனமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கிருபையை கொடுத்து பார்ப்போம் எதுவும் ஆவலியா, செகண்ட் கிருபையை கொடுத்து பார்ப்போம் எதுவும் ஆவலியா, அப்படி இல்ல. தேவன் பலவீனமா இருப்பதினால் கிருபையின் மேல் கிருபையை அவர் தருவதில்லை. நாம பலவீனமா இருப்பதினால் கிருபையின் மேல் கிருபையை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களில் தேவனுடைய கிரியை ஆற்றல் உண்டாகும்படி ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில் எந்திரிக்கும் பொழுது அவர் உங்களை விசிட் பண்றாரு, அவர் உங்களை சந்திக்கிறாரு. டெய்லியும் காலையில சந்திக்கிறாரு. சொப்பனத்தின் மூலமா அந்த நேரத்தில் தான் ஒர்க் பண்ணுவாரு. நீங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவையான தெய்வீக கிருபையை, வழியை, செவ்வைப்படுத்துகிற காரியங்களை, சத்துருடைய ஜெயத்தை நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே உங்க தலையில வச்சுட்டு போயிடுவார். அப்படி வைக்கிற நேரங்கள்ல தான் சில நேரம் உங்களுக்கு சொப்பனம்லாம் வரும். அடுத்த மாசம் நடக்க போறதெல்லாம் தெரியும், அடுத்தது நடக்க போறதெல்லாம் தெரியும். இது எப்படி தெரியும் அப்படின்னா, டெய்லியும் தேவன் என்னை விசிட் பண்றாரு. காலையில வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து பார்க்குறாரு, என்னை சில நேரத்தை தட்டி எழுப்புறாரு, ஜெபிக்க கூப்பிட்றாரு, வா சேர்ந்து செயல்படலான்னு சொல்றாரு. இதுதான் அவர் நம்மளை விசிட் பண்ற நேரம். தேங்க்யூ ஜீசஸ். விசிட் பண்றாருன்றத தேங்க் பண்ணி அந்த டோரை நீங்க ஓப்பன் பண்ணி விடுங்க. நாம் பலவீனமா இருப்பதனால் நமக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுக்கப்படுகிறது.